காலியாக உள்ள அரசு பணியிடங்களை முறையாக நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்ற ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகளாக நிர்வாக திறமையற்ற ஆட்சியை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அரசு துறைகளில் 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும், காலியாக உள்ள அரசு பணியிடங்களில் 3.5 லட்சம் இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தற்போதைய பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்ததையும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உண்மையில் தமிழக அரசு துறைகளில் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களே ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணியமர்த்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 1 லட்சம் ரூபாய் மாத தொகுப்பு ஊதியத்தில் தற்காலிக ஆலோசகராக பணிபுரிவதற்கு தலைமைச் செயலகத்தில் துணை செயலாளர் நிலைக்கு குறையாத பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் மார்ச் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க நாளிதழ்களில் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்போது நடவடிக்கை எடுக்கும் என்று தகுதி வாய்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் தவம் இருக்கும் நிலையில் அவர்களின் தலையிலும் பதவி உயர்விற்காக காத்திருக்கும் அரசு ஊழியர்களின் தலையிலும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசின் விளம்பரம் பேரிடியாக விழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உடனடியாக தேர்வு நடத்தி அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் குறித்த காலத்தில் நிரப்பி படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார்.